ஆமாம். சும்மா எழுந்துருங்க மாமா. சும்மா ஐயோ. வாங்க சம்பந்தி. வரேன் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? எங்க பலகாரம் சாப்பிடுங்க. என்ன கடையில் வைக்காதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க? என்னத்தா நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேங்க. எங்கே சம்பந்தி, வாரத்தில் 2 நாள் தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. கடுப்படியில் நடந்து வெந்து போயிடுது. உள்ள பொண்ணு இருக்கா, போய் பார்த்துட்டு வாங்க. அம்மாவை பார்த்துட்டு வரேன். சே பாப்பா நல்லா இருக்கியா? வாங்கப்பா, உட்காருங்கப்பா. உட்காருமா. நல்லா படிக்கிறியா? நல்லா இருக்கியா? படிக்கிறேன்க்கா. நல்லா இருக்கீங்கப்பா. இருங்கப்பா, காஃபி போட்டு வந்துடுறேன். காஃபியா குடிச்சுக்கோங்க. இல்லைம்மா, நான் கிளம்புறேம்மா. பாப்பா பார்த்து பத்திரமா இரு. என்ன பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கம்மா. மான மரியாதை தான் பெருசு நினைப்பாங்க. ஆம்பளை வளர்த்த பொண்ணு வேணும், அசிங்கமாக பேசாம பார்த்துக்கம்மா. சரிப்பா, வாங்க. ஹாய்க்கா. பைமா. வரேன். சாப்பிட்டியா? குட் நைட் அம்மா. இந்தாங்க மாமா, வச்சு விடுங்க மாமா. சீக்கிரம் வச்சு விடுங்க மாமா. கிளிப்பா பிடிச்சிக்க. சீக்கிரம் வச்சு விடு மாமா. மாமா ஐயோ, கனவா? குடும்பமே கொரட்டை விட்டு தூங்குது. அம்மா. வந்துடி மாமா. கடைக்கு போயிட்டு வரேன். வரும்போது பூ வாங்கிட்டு வந்துருங்க மாமா. ஒரு நிமிஷம். போயிட்டு அவன் காசு காசுன்னு பாவம் ஊரு ஊரா அலையறான். இவன் காசு காசுன்னு காசை கரைக்கிறதுக்குனே உட்காந்துருக்கான். எல்விசி ஹெட் ஃபாலோ காமி. வாடா 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 வாடா. ஐயா பெரியவனே. சொல்லுங்கப்பா. ஒரு இடம் போயிட்டு பொழுது இருக்க வீட்டுக்கு வந்துறியா? ஏன்னா நீ தனியாள் இல்லை, உன்னை நம்பி ஒரு புள்ள இருக்கு.
காலம் கெட்டு கிடக்குதியா. சரிங்கப்பா. ம். அண்ணா என் செல்லுக்கு ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வருங்க. ரீசார்ஜ் பண்ணுமா? ரீசார்ஜ் டேய் என்னடா இங்க பாக்குற? அண்ணனுக்கு தெரிஞ்சா வெட்டி போடுவாரா? எடா போடா, அன்னைக்கு பூ வாங்கி கொடுக்கலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? சொல்கிறேன். சும்மா தலைவர் ஸ்டைல பறக்க விடுறோம். டேய் டேய், ஐயோ அண்ணா, எங்கடா போற? வயலுக்கு போகிறேண்ணே. பூவை கொண்டு வீட்டில் கொடுத்துருப்பா. சரி. அண்ணி எங்கே இருக்காங்க? அண்ணி. ம். ஏய், நீ இதுக்குள்ள வந்த? அண்ணன் பூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வச்சுட்டு போ. நீ ஆகா சரி, வெளில போடா. இல்லை நீ. பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கம்மா. மான மரியாதை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. ஆம்பளை வளர்த்த பொண்ணு அசிங்கமாக பேசாமல் பார்த்துக்கம்மா. தப்பு பண்ணிட்டேனே. இப்போ புரியுதா? அப்போ நாமும் லைட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். வராம மங்குஸ் மண்டே. ஏய், அவன் எங்க? நீ தண்ணி கட்டிட்டு இருக்க? அவன் சாருப்பா மாடு மட்டும் தனியாக கட்டிட்டு கிடந்தது. மாடு காலையை கட்டுது. செனவசி போட்டு வா, டாக்டர்கிட்ட கொண்டு போய். சரிப்பா. மாட்டுக்கெல்லாம் பாருங்க, மனுஷனை விட்டுருங்க. அப்பனும் மகனும் ஒரே மாதிரி மண்டையை வச்சிருக்காங்க. ஏய், எங்கடா போன? ஐயா ஆட்டுக்குடி அவுத்துட்டு போயிருச்சியா? சரி, சொல்லுங்க. தூக்குறதுக்கு ஆள் வர சரிங்க. ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்க மாமா. 2 கட்டு புல்லு அறுத்துட்டு வர சொன்னேன். சரிங்க. போய் தூக்கிட்டு வந்துறியா? சரி, போயிட்டு வரேன். டேய், என்னடா பண்ற? பிள்ளை எடுத்தாச்சா? அறுத்தாச்சே. என்னடா பிள்ளை கம்மியா இருக்கு? வச்சி நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம்? கொன்றுவேன், பீச்சு போறேன். ஏக்கா அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. ஏய், என்ன இங்க உட்கார்ந்திருக்க? சும்மா பார்த்துட்டு போலான்னா நீ. வெளில போடா. பார்த்துட்டு போயிடுறேனே. நீ முதல்ல வெளில போடா. பார்த்துட்டு ஏய், போயிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்க, வெளில போடா. நீ ஐயோ. என்னடி என்னைக்கு இல்லை அவனைக்கு உள்ள வந்திருக்கான்? நீ இடம் இருக்காமே உள்ள வந்தா? போடி. சொத்து இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்?
சந்தோஷம் வேணும் மாமா. அம்மா இதெல்லாம் வேணும்னா இதே கட்டிட்டு அழ வேண்டியதானே? என்னதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? என்னுடைய ஆசை பாசத்தை கண்ணுக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனா என் வாழ்க்கை கனவால போயிட்டு இருக்கு. அது என்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அதுதான் எதுக்கு என் பொண்டாட்டி? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணேன். உன்னை சந்தோஷமா வச்சு தானே காசு பணமே சம்பாதிக்கிறேன். காசு பணம்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். உன்னையே மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. மாமாவில் கெத்தா இருக்கையில நீ தப்பா போனா மரியாதை போயிருண்டி. உன் சந்தோஷத்துக்கு வேணா நான் செத்து போட்டுமா? மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. என்னோட பாசத்துக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா, ஒரு முறை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. சரிம்மா அழுகாதம்மா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு மாமா. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் மாமா. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். அதை விட வாழ்வதற்கு மனைவி அவசியம். என்ன மாதிரி பணம் போனோம்னு வாழ்க்கையை விட்டுறாம இருக்கிறத வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்க கத்துக்குங்க.